வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கெல்லாம் நலமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்க நம்புறேங்க. வேப்பம்பு உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. அதுல யாரையெல்லாம் அதுல சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க, என்னெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த வேப்பம்பூவை வச்சு சூப்பரான ஒரு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. முடிஞ்சாக்க அரிசி ஊற வச்ச கழனி தண்ணியில கூட ஊற வைக்கலாம். சட்டியில 50 ml அளவுக்கு நல்லெண்ணெயை எடுத்துக்கலாம். இந்த வத்த குழம்பு நல்லெண்ணெயில செய்யறப்ப ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அரை கப் அளவுக்கு காஞ்ச வேப்பம்பூ எடுத்திருக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகாம மிதமான சூட்டில் இருக்கிறப்ப இந்த வேப்பம்பூவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருந்துச்சுன்னா வேப்பம்பூவெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மிதமான சூட்லேயே வேப்பம்பூவை எல்லாத்தையுமே பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேப்பம்பூ கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், அவ்வளவா நல்லா இருக்காது. சட்டியில் இருக்கிற அதே எண்ணெயில நாம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், ஒரு துண்டு அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன், அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 பல் பூண்டு, ஒரு 25 to 30 சின்ன வெங்காயம் எல்லாமே முழுசாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தக்காளி பெருசா இருந்தா 1 மட்டுமே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குற கேப்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு சின்ன துண்டளவுக்கு, அதாவது ஒரு பத்த தேங்காயை மட்டும் எடுத்துக்கலாம், நிறைய வேண்டாம். அதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேப்பம்பூ அதில் பாதி மட்டும் எடுத்து இந்த தேங்காயோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். கூடயே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கருகாமல் இருக்கணும், அதுக்காக கூடயே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது கூடயே 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்ச கழனி தண்ணியை சேர்த்துக்கலாம். கழனி தண்ணி இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வேப்பம்பூ விழுத சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நாம இந்த கழனி தண்ணி சேர்த்துட்டோம் இல்லைங்களா, அதனால எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நிறைய சேர்த்த தேவையில்லை. இந்த மிக்சி ஜாரை மட்டும் கொஞ்சமா அலசி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டா குழம்பு தண்ணி ஆயிடும். ஓரளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்காங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பிடிச்ச எள்ளு பொடியை சேர்த்துக்கலாம். கூடயே வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேப்பம்பூவை பாதி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடையே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மிதமான சூட்லேயே கொதிச்சுட்டு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான கொஞ்சம் கூட கசப்பு இல்லாத வேப்பம்பூ வத்த குழம்பு ரெடிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனா நம்ம இதை சாப்பாட்டுல எல்லாம் சேர்த்துக்கிறதே இல்லை, அதனால கட்டாயமா இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும். மாதிரி இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.